இதோ நம்ம வசந்த மாளிகை வந்துருச்சு. கதவு ஓபன் பண்ணி எப்படி நம்ம வீடு இந்த வீட்லயே நான் இருக்கேன். ஆமா டைம் ஆகுது. சீக்கிரம் வலது காலை எடுத்து வச்சு உள்ள வா. என்னால வாழ முடியாதுன்னு போவ இவனும் கைய பிடிச்சு இழுக்க சீ விடுன்னு பலார்னு அடிச்சிட்டு புரியுதா உனக்கு இங்க குடும்பம் நடத்த முடியாது. ரிலாக்ஸ் நான் சொல்றது கேளு உனக்கு புரியும். நீ நல்ல வசதியான பையன் உன்னை கல்யாணம் பண்ணா சொகுசா வாழலாம் நினைச்சேன். இப்ப எல்லாம் போச்சுன்னு சூட்கேஸ் எடுத்துட்டு போவ பிராங்க் பண்ண வா நம்ம வீட்டுக்கு போலான்ட்டு இவனும் வீடு கூட்டிட்டு போய் காலிங் பெல் அடிக்க இன்னொருத்தி கதவு திறக்க ஓ வேலைக்காரியான்னு இவ உள்ள போன உடனே பயங்கரமான ஷாக்கு. எப்பா இவ்வளவு அழகான சோஃபாவா என் கண்ணே என்னால நம்ப முடியல. இவ பக்கத்துல உட்கார்ந்து செமையா இருக்குல்ல இவ கைய பிடிச்சி எழுந்திருன்னு பலாரன் அடிச்சிட்டு வேலைக்காரி பக்கத்துல உட்கார்ற சொல்லும் போது இவன் வந்து பலாரன் அடிச்சிட்டு என்ன தைரியம் உனக்கு அடிக்கிற கோவப்பட்டு இவ திருப்பி அடிச்சிட்டு வேலைக்காரிக்கு சப்போர்ட் பண்ற அவளை தள்ளி விட்டுட்டு இந்த வீட்டுக்கு சொந்தக்காரியே அவங்க தான் இவ என்னோட அக்கா உன்ன மாதிரி பணத்து பேயோட வாழ்றது வாழாமலே இருக்கலாம் என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ்னு கைய பிடிக்கும் போது ஓடின்னு தள்ளி விட்டு பலாரன் அடிச்சிட்டு பணத்து பேய் வெளியே போ அழுதுகிட்டே போயிடுறா. பெண் பாவம் பொல்லாதுடா நான் பேசி புரிய வச்சுக்கிறேன் இவ கூட்டிட்டு வர போயிடுறா. மனசு ஒத்து போய் கல்யாணம் பண்ணுங்க பணத்துக்காக கல்யாணம் பண்ணக்கூடாது.